பகற்குறி. தலைவன் தந்த தழையை தலைவி ஏற்குமாறு செய்த தோழி தலைமகனுடன் தலைவியை பகற்குறி கண் சந்திக்க வைத்தல். இது 32 துறைகளை உடையது. பாடல் எண் 116. தழையாலான ஆடையை ஏற்று தலைவியின் இயல்பை தோழி தலைவன் அறியும்படி சொல்கிறாள். வானுழைவாள் அம்பலத்து அரண் குன்று என்று வட்கே வெய்யோன் தான் நுழையா இருளாய்ப்புறம் நாப்பண்வன் தாரகை போல் தேனுழை நாகம் மலர்ந்து திகழ் பளிங்கால் மதியோன் கானுழை வாழ்வு பெற்றாங்கு எழில் காட்டும் ஓர் கார்பொழிலே. எங்கும் பரந்த ஒளியாய் உள்ளது சிற்றம்பலத்தானின் மலை என்பதால் வெக்கப்பட்டு 4 புறம் சூரியன் நுழைய முடியாத காரணத்தால் இரவில் நட்சத்திரங்களைப் போல சுரபுன்னைகள் மலர்ந்துள்ளன. பளிங்கு பாறையால் சந்திரன் வானத்தில் உள்ள வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டில் நுழைந்து வாழ வந்தது போல பேரழகு கொண்டது இந்த சோலைகளாகும். பாடல் எண் 117. தோழி தலைவியோடு விளையாடும் இடம் செல்கிறாள். புயல் வளர் ஊசல் முன் ஆடி பொன்னே பின்னை போய் பொலியும் அயல் வளர் குன்றில் நின்று ஏற்றும் அருவி திருவுருவின் கயல் வளர் வாழ்கண்ணி போதரு காத்தரம் தீர்த்து அருளும் தயல் வளர் மேனியன் அம்பலத்தான் வரை தன் புனத்தே. பொன் போன்றவளே, மீன் போன்ற கண்கள் கொண்டவளே, நீ செல்லுக. பிறவி அச்சத்தை போக்கும் உமையொரு பாகம் கொண்ட சிற்றம்பலநாதனின் திருமலையில் உள்ள சோலைகளில் ஊசலை ஆடிய பின்பு அருவி நீரை கையால் எடுத்து விளையாடுவோமாக. பாடல் எண் 118. தோழியர் கூட்டத்திலிருந்து தலைவியை பிரித்து தலைவன் அருகில் தோழி சேர்க்கிறாள். திணைவளம் காத்து சிலம்பு எதிர்கூழி சிற்றில் முற்று இழைத்து சுனைவளம் பாய்ந்து துணை மலர் கொய்து தொழுது எழுவார் வினைவளம் நீரு எழ நீரு அணி அம்பலவன் தன் வெற்பில் புனைவளர் கொம்பர் அன்னாய் அன்ன காண்டும் புனமையிலே. வினைகளை சாம்பலாக்கி திருநீராக பூசிய சிற்றம்பலத்தானின் மலையில் உள்ள பூங்கொம்பை போன்ற தலைவியே, மலைகளில் எதிரொலிகளை அழைத்து வீடு கட்டி அருவி நீரில் பாய்ந்து நல் மலர்களை பறித்து அங்குள்ள மயில்களையும் அழைத்து வருவாயாக. பாடல் எண் 119. பகற்பொழுதில் விட்டபின் தலைவியிடம் தோழி கூறுகிறாள். நரல்வே இனம் நினதோட்கு உடைந்து உக்க நன்முத்தம் சிந்தி பரல்வே அறை உரைக்கும் பஞ்சு அடிப்பரன் தில்லையன்னாய் வரல்வே தருவன் இங்கே நில் உங்கே சென்று உன்வார் குழற்கு இங்குரல்வே அழிமுரல் கொங்கு ஆர் தடமலர் கொண்டு வந்தே. தில்லையை போன்றவனே, மலர்களை பறித்து வந்து உன் கூந்தலில் சூடுவேன். காற்றில் உராயும் மூங்கில் மர கொம்புகள் உன் தோடுக்கு தோற்று முத்தங்களை சிந்தின. பருக்கை கற்கள் மூடிய பாறை உனது பஞ்சு போன்ற கால்களுக்கு உறுத்தும். ஆகவே வராமல் அங்கேயே இரு. பாடல் எண் 120. தலைவனை கண்ட தலைவன் மகிழ்ந்து கூறுகிறான். படமா சுணப்பள்ளி யுக்குவடாக்கிய பங்கையக்கண் நெடுமால் என வெண்ணை நீ நினைந்தோ நெஞ்சத்தாமரையே இடமாயிருக்கலுற்றோ தில்லை நின்றவன் ஈர்ங்கையிலை வடமார் முலை மடவாய் வந்து வைகிற்று வார்பொழிற்கே. முத்து வடம் பொருந்திய மார்பை கொண்டவளே,
கயிலை மலையில் உள்ள சோலையில் நீ தங்கியது அந்த மலையை பாம்பாக்கி என்னை திருமாலாக எண்ணியோ? நான் பிரிந்தாலும் என் மனமாகிய தாமரை உனக்கு தங்கும் இடமாக கொள்வாயாக. பாடல் எண் 121. நாணமடைந்த தலைவி ஆதரவாக பேசுகிறாள். தொத்தீன் மலர்பொழில் தில்லை தொல்லோன் அருளென்ன முன்னி முத்தீன் குவளை மென் காந்தலின் மூடித்தன் ஏரடப்பாள் ஒத்தீர் கொடியின் ஒதுங்குகின்றாள் மருங்குள் நெருங்க பித்தீர் பனை முலை கால் எண்ணுக்கின்னும் பெருக்கின்றதே. தில்லையில் உள்ள சிவனது அருள் போல கண்ணீர் துளிகளை சிந்தாமல் கண்ணாகிய குவலையும் கையாகிய காந்தல் பூவால் மூடி அழகை அளந்து பார்ப்பது போல நாணத்தால் தலைவி மறைந்தாள். அவள் இடை வருந்த பெரிய முறைகளே, நீங்கள் மீண்டும் மீண்டும் பெருப்பது எதற்காக? பாடல் எண் 122. தோழி நடந்தவற்றை அறிந்திருந்தாள் என்பதை தலைவன் சொல்கிறான். அழிநீடகத்தின் நட்டிய தாதும் அணியணியும் ஒளிநீள் சுரிகுடர் சூழ்ந்து ஒன்மாலையும் தன்னரவும் களிநீனெனச் செய்தவன் கடல் தில்லையன் நங்காய் கலங்கள் தெளிநீ அணைய பொன்னே பன்னு கோலம் திருநுதலே. கள்ளை உண்டவள் என்று மற்றவர்கள் சொல்லும் வண்ணம் உன்னை மகிழ வைத்த இறைவனே, தில்லையை போன்றவளே, உன் கூந்தலில் உள்ள பூக்களும் அணிகலன்களும் மாலையும் உன்னை போன்றவளுமாகிய தோழி செய்த கோலமாகும். அதனை மாற்றிவிட்டேன், மனம் கலங்காதே. பாடல் எண் 123. தலைவன் தலைவியை நினைந்து மகிழ்கிறான். செடுநீர் மதிக்கண்ணி சிற்றம்பலவன் திருக்கழலே கெடுநீர் மயிர் சென்று கிண்கிணிவாய்க்கொள்ளும் கள்ளகத்த கடுநீர் மலர் இவள் யானதன் கண்மருவிப்பிரியா கொடுநீர் நரப்பருகும் பெருநீர்மை அடிக்குலமே. நிலவை சூடிய தில்லைவாணனின் திருவடிகளையே வணங்கி முகம் மலர்வது போல மொட்டு என்ற நிலையை விட்டு மலர் என்ற நிலையை அடைந்து மலரத் தொடங்கும் செங்கடல் நீர் மலர் இவர். நான் அதனை ஒருபோதும் பிரியாதபடி அம்மலரில் உள்ள தேனை பருகும் வண்டை போன்றவன். பாடல் எண் 124. தோழியர் கூட்டத்துள் தலைவியை சேர்க்கிறாள். கொழுந்தாரகை முகை கொண்டலம் பாசடை விண்மடுவில் எழுந்தார் மதிக்கமலம் எழில் தந்தென இப்பிறப்பில் அழுந்தாவகை என யாண்டவன் சிற்றம்பலமனையாய் செழுந்தா தவிழ் பொழில் ஆயத்து சேர்க திருத்தகவே. பிறவி அடையா வண்ணம் அருளும் சிற்றம்பலத்தை போன்றவளே, நட்சத்திர முட்டுக்களையும் மேகமாகிய பச்சிலையையும் கொண்ட ஆகாயம் என்னும் குளத்தில் விளங்குகின்ற சந்திரனாகிய வெண்தாமரை பூ நட்சத்திரங்களாகிய முட்டுக்களுக்கு தன் அழகை வெளிப்படுத்தியது போல செழுமையான இச்சோலையில் விளையாடும் தோழியர் கூட்டத்தில் சென்று சேர்வாயாக. பாடல் எண் 125. தலைவியை விட்டு நீங்கிய பின் தோழி திரும்ப வந்து கூறுகிறாள். பொன்னனையான் தில்லை பொங்கு அரவம் புன்சடை மிடைந்த மின்னனையான் அருள் மேவலர் போல் மெல்விரல் வருந்த மெல்லனை ஆய்மரியே பரியேல் வெறியார் மலர்கள் இன்னை யான் கொணர்ந்தேன் மனம் தாழ் குழற்கு ஏய்வனவே. மான்குட்டி போன்றவளே, இறைவன் பொன்னை போன்றவன், பாம்பு சூடிய மின்னலை போன்றவன். அவன் அருளை பெறாதவர்களைப் போல உன் விரல்கள் வருந்த அரும்புகளை பறிக்க வேண்டாம்.
உன் கூந்தலுக்கு பொருத்தமான பூக்களை நான் கொண்டு வந்துள்ளேன், அவற்றை சூடிக்கொள்வாயாக. பாடல் எண் 126. தோழி தலைவியோடு தோழியர் விளையாடிய இடத்திற்கு செல்கிறாள். அறுகால் நிறை மலர் ஐம்பால் நிறை அணிந்தேன் அணியார், துருப்பான் மலர் தொத்து தோகை தொல் ஆயம் மெல்ல புகுக, சிறுகால் மருங்குல் வருந்தா வகை மிக என் சிரத்தில், உருக்கால் பிறர்க்கு அறியோன் புலியூர் அன்ன உண்ணுதலே. என் தலை மீது வைத்த திருவடியை மற்றவர்களுக்கு அரிதாக செய்யும் தில்லையை போன்ற நெற்றியை உடையவனே, மலர் கொத்துக்களை வண்டுகள் நிறைந்த 5 வகையாக பிரித்து பின்னப்பட்ட கூந்தலில் அணிவித்தேன். ஆகவே அவள் இடை வருந்தாதபடி மெதுவாக சென்று தோழிகளின் கூட்டத்தில் புகுவாயாக. பாடல் எண் 127. தோழியர் கூட்டத்தை விட்டு தனியே தலைவனை கண்டு தோழி சொல்கிறாள். தழங்கும் அருவி எம் சீரூர் பெரும, இது மதுவும் கிழங்கும் அருந்தே இருந்து எம்மோடு என்று கிளர்ந்து குன்றர், முழங்கும் குரவை இரவில் கண்டு ஏகுக, முத்தன் முத்தி வழங்கும் பிரான் எரியாடி தின்தில்லை மணிநகர்க்கே. அருவிகளைக் கொண்டது இந்த சிற்றூர். இங்கு தேனையும் கிழங்கையும் எம்முடன் உண்டு குறவர்கள் ஆடுகின்ற குறவை கூத்தை கண்டு மகிழ்ந்து முக்தி தரும் முதல்வனும் ஊழித்தீ முன்பு நின்று ஆடுகின்றவனுமாகிய தில்லை நகருக்கு நாளை செல்வாயாக. பாடல் எண் 128. தலைவியை திருமணம் செய்வதற்கு அன்றி இந்த வழியில் வராதே என்று தலைவனிடம் தோழி கூறுகிறாள். தள்ளிமணி சந்தம் முந்தி தருக்கண் கரி மறுப்பு, தெள்ளினரவம் திசை திசை பாயும் மலை சிலம்பா, வெள்ளிமலை அன்ன மால்விடையோன் புலியூர் விளங்கும், வள்ளி மருங்குல் வருத்துவ போன்ற வனமுலையே. மணிகளை தள்ளிக்கொண்டு சந்தன மரங்களை புரட்டி யானை கொம்புகளை அசைத்து தேனாறு பாய்கின்ற மலையின் தலைவனே, வெள்ளிமலை போன்ற காளையை உடையவனின் தில்லை நகர் போல் விளங்கும் தலைவியின் இடையை முளைகள் வருந்துவது போல் பெருத்தன. ஆகவே திருமணம் செய்து கொள்வாயாக. பாடல் எண் 129. திருமணம் செய்ய வற்புறுத்திய தோழியிடம் தலைவன் வருந்தி கூறுகிறான். மாடஞ்செய் பொன்னகரும் நிகரில்லையும் மாதற்கென்ன, பீடஞ்செய் தாமரையோன் பெற்ற பிள்ளையை உள்ளலரை, கீடஞ்செய்தன் பிறப்பு கெடத்தில்லை நின்றோன் கையிலை, கூடஞ்செய் சாரற் கொடிச்சி என்றோ நின்று கூறுவதே. தேவலோகமும் இவளுக்கு ஒப்பில்லை என்று சொல்லும்படி உள்ளவள் தலைவி. அவள் தாமரை பீடத்தில் இருக்கும் பிரம்மன் பெற்ற பிள்ளையாவாள். தன்னை வணங்காதவர்களை புழுக்களாக செய்து நினைத்தவர்களுக்கு பிறவியை தடுக்கும் தில்லையில் உள்ளவனின் கையிலை மலையில் உள்ள சாரலில் வாழும் கொடிச்சியாக கூறலாமா? பாடல் எண் 130. திருமணம் செய்ய தயங்கியதால் தலைவியின் நிலையை தலைவனிடம் தோழி கூறுகிறாள். வேய்தந்த வெண்முத்தம் சிந்து பைங்கார் வரை மீன் பரப்பி, செய்தந்த வானகம் மானும் சிலம்ப தன் சேவடிக்கே, ஆய்தந்த அன்பு தந்து ஆட்கொண்ட அம்பலவன் மலையில், தாய் தந்தை காணவர் ஏனல் எம் காவல் இத்தாழ்வரையே. சோலைகள் முடிய மலையில் பாயும் நட்சத்திரங்களாக படர்ந்து காணப்படுவதால் ஆகாயம் அருகில் இருப்பது போல தோன்றும். மலையை உடையவனே,
எம் தாய் தந்தையார் எமக்கு அன்பை தந்து அடிமையாக்கிய சிவனின் மலையில் வாழும் கணவார்களே, இங்குள்ள திணைப்புணம் எமது காவலுக்கு உரியது. பாடல் எண் 131. தலைவியை திருமணம் செய்து கொள்ள தலைவனை வற்புறுத்துகிறாள். மன்னும் திருவருந்தும் வரையாவிடின் நீர் வரைவு என்று உன்னும் அதற்கு தளர்ந்து ஒளிவாடுதீர் உம்பரெல்லாம் பன்னும் புகழ் பரமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தான் பொன்னம் கழல் வழுத்தார் புலன் என்ன புலம்புவனே. நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தலைவி வருந்துவாள். நீ திருமணம் செய்து கொள் என்றால் குன்றி வாடுகிறாய். தேவர்களின் தலைவனும் சோதி வடிவமான சிற்றம்பலநாதனின் திருவடிகளை வணங்காதவர்களுடைய அறிவை போல நானும் தனிமையில் வாடுகிறேன். பாடல் எண் 132. தலைவியின் தாய் வருந்துவதால் திருமணம் செய்ய தோழி தலைவனை வற்புறுத்துகிறாள். பனித்துண்டம் சூடும் படர்சடை அம்பலவன் உலகம் தனித்து உண்டவன் தொழும் தாழும் கைலை பயில் சிலம்பா கனித்தொண்டை வாய்ச்சி கதிர்முலை பாரிப்பு கண்டு அழிவுற்று இனி கண்டிலம் பற்று சிற்றிடைக்கு என்று அஞ்சும் இம்மனையே. பிறைச்சந்திரனை சூடிய அம்பலனும் திருமால் வணங்கும் திருவடியை உடையவனும் ஆகிய சிவனின் கையிலை மலையில் உள்ள தலைவனே, கொவ்வை கனி போல வாயும் முளைகள் வளர்ந்த பருவத்தையும் கண்டு வருந்தி எமது தாய் தலைவியின் இடைக்கு ஒரு பற்றுக்கோள் இல்லையே என்று அஞ்சுகிறாள். அவர்களால் என்ன நடக்குமோ என்று அஞ்சுகிறேன். பாடல் எண் 133. தலைவியை தாய் இல்லத்தில் அடைத்து விடுவாள் என தலைவனிடம் தோழி கூறுகிறாள். ஈவிளையாட நரவிளைவு ஓர்ந்து எமர் மால்பு இயற்றும் வேய் விளையாடும் வெற்பா உற்று நோக்கி எம்மெல்லியலை போய் விளையாடல் என்றால் அன்னை அம்பலத்தான் புறத்தில் தீவிளையாட நின்று ஏவினையாடி திருமலைக்கே. தேன் கூட்டத்தில் தேனீக்கள் பறப்பதைக் கண்டு அது முதிர்ந்து விட்டதை அறிந்து ஏனியை வேடர்கள் தயார் செய்யும் மூங்கில் மலை நாட்டை உடையவனே, எம் தாய் தலைவியை பார்த்து அம்பலவாணனின் மலை பக்கத்தில் நீ விளையாட செல்லாதே என்று சொன்னதை அறிவாயோ? பாடல் எண் 134. தலைவியை தந்தை வீட்டில் அடைப்பர் என்று தலைவனிடம் தோழி உரைக்கின்றாள். சுற்றும் சடை கற்றை சிற்றம்பலவன் தொழாது தொல்சீர் கற்றும் அரியலரின் சிலம்பா இடை நெய்வது கண்டு எற்றும் திரையின் அமிர்தை இனி தமர் இச்செரிப்பார் மற்றும் சில பல சீரூர் பகர் பெருவார்த்தைகளே. தில்லைவாணனை போன பிறவியில் வணங்காததால் இப்பிறவியில் பல சுற்றும் இறைவனின் புகழை அறியாதவர்கள் போல முலையின் சுமை தாங்காமல் இடை வருந்த அமுதத்தை போன்ற தலைவியை இப்போது அனைவரும் எச்சரிப்பர். எமது ஊரில் அவளை பற்றி அலர் உண்டானதை நீ அறிவாயோ? பாடல் எண் 135. தோழி தலைவனை எதிர்பட்டு விரைவில் திருமணம் செய்ய வற்புறுத்துகிறாள். ஒழியும் அது அன்னை என்னின் மகிழும் வந்து எந்தையும் நின் மொழியின் வழி நிற்கும் சுற்றம் முன்னே வயம் அம்பலத்து குழி உம்பர் ஏத்தும் எம் கூத்தன் குற்றாலம் முற்றும் அறிய கெழிவும் அவே பனைத்தோள் பல என்னோ கிழக்கின்றதே. தாயும் மகிழ்வாள். நீ மறுத்து நின்றாலும் உன் தகுதியை பார்த்து எம் தந்தையும் நான் சொல்வதை ஏற்பார். எம் உறவினரும் உறவினர் ஆவர்.
தில்லை பெருமானின் குற்றாலத்தில் உள்ளவர்கள் உனது தோள்களை அடைவதே தலைவிக்கு சிறந்தது என்று கூறுவர். பாடல் எண் 136. எமது உறவினர் துணிந்த செயல் இது என தோழி தலைவனுக்கு உரைக்கிறாள். படையார் கருங்கண்ணி வண்ணப் பயோதர பாரமும் நுண்ணிடையார் மெலிவும் கண்டு அண்டர்கள் நீர்முலை வேலியம்மூர் விடையார் மறுப்பு திருத்திவிட்டார் வியந்தென் புலியூர் உடையார் கடவி வருவது போலும் உருவினதே. தலைவியின் முளைபாரத்தையும் இடையின் மெலிவையும் கண்ட எம்மவர் முல்லை கொடியை வேறாக கொண்ட எமது ஊரின் காளைகளின் கொம்புகளை சீவி கூர்மையாக்கி விட்டார்கள். அந்த காளை சிற்றம்பலத்தானின் காளையை போன்றதாகும். இனி என்ன நடக்குமோ? பாடல் எண் 137. தலைவியை நாளை திருமணம் செய்ய வேற்றவர் வருவார் என தோழி கூறுகிறாள். உறுப்பனை அன்ன கைக்குன்று ஒன்று உரித்து உறவூர் எரித்த நெருப்பனை அம்பலத்து ஆதியை உம்பர் சென்று ஏத்தி நிற்கும் திருப்பனையூர் அணையாளை பொன்னாளை புனைதல் செப்பி பொறுப்பனை முன்னின்று என்னோ வினையேன் யான் புகழ்வதுவே. பனைமரத்தை போல கையை கொண்ட யானையின் தோலை உரித்து முப்புறங்களையும் எரித்து சிற்றம்பலத்தில் இருக்கும் முதல்வனை தேவர்கள் வழிபடும் திருப்புனையூர் என்ற ஊரை போன்ற தலைவியை நாளை திருமணம் செய்திட தீவினையை உடைய நான் தலைவனிடம் சென்று என்ன கூறுவது என்று அறியேன். பாடல் எண் 138. தினைப்பயிரை காத்து விளையாடும் விளையாட்டு இனி இல்லை என தோழி தலைவியிடம் கூறுகிறாள். மாது இடம் கொண்டு அம்பலத்து நின்றோன் வடவான் கையிலை போது இடம் கொண்ட பொன்வேங்கை தினை புனம் பொங்க என்று தாது இடம் கொண்டு பொன் வீசி தன் கள்வாய் சொரிய நின்று சோதிடம் கொண்டு இது எம்மை கெடுவித்தது தூமொழியே. தலைவியே, உமையை இடப்பாகம் கொண்ட தில்லையில் ஆடும் சிவபெருமானின் கையிலையில் பூத்த வேங்கை மரமானது தினைப்புணத்தை கொய்க என்று பூக்களை தூவி தேனை சொரித்து சோதிடம் சொல்லி எம்மை கெடுத்துவிட்டது. பாடல் எண் 139. பகற்பொழுது இடத்தில் வராதீர் என தலைவனிடம் தோழி கூறுகிறாள். வடிவார் வயல் தில்லையோன் மலையத்து நின்றும் வருத்தேன் கடிவார் களிவண்டு நின்று அலர் தூற்ற பெருங்கணியார் நொடிவார் நமக்கு இனி நோதக யான் நுமக்கு என் உரைக்கேன் தடிவார் தினையமர் காவேம் பெரும இத்தன் புனமே. தில்லை சிவபெருமானின் பொதிகை மலையில் உள்ள தேனீக்களும் வண்டுகளும் பூக்களை குடைந்து பூக்க வேங்கை மரங்களை தினையை கொய்யும் பருவத்தை நினைவூட்டுவதை நான் உனக்கு சொல்லுகிறேன். எம் உறவினர் தினையை அறுத்து விடுவார்கள். ஆகவே நீ பகல் பொழுதில் வரவேண்டாம். பாடல் எண் 140. தோழி வருந்தி தலைவன் கேட்குமாறு உரைக்கிறாள். நினைவித்து தன்னை என் நெஞ்சத்து இருந்து அம்பலத்து நின்று புனைவித்த ஈசன் பொதியின் மலை பொறுப்பன் விருப்பில் தினைவித்தி காத்து சிறந்து நின்றே முக்கு சென்று சென்று வினைவித்தி காத்து விளைவு உண்டதாகி விளைந்ததுவே. என் மனதில் எழுந்தருளிய சிற்றம்பலத்தில் இருக்கும் சிவபெருமானது பொதிகை மலையை பொறுப்பனிடம் வைத்து ஆசையினால் தினைகளை விதைத்து அதனை காத்து சிறந்த எமக்கு தீவினைகளை விதைத்து காத்து துன்பத்தை தந்தது போல தினை வினைத்ததை என்னவென்று சொல்வோம். பாடல் எண் 141. தலைவனே,
இனி வராதே என்று தோழி வெறுத்து கூறுகிறாள். கனை கடல் செய்த நஞ்சு உண்டு கண்டார்க்கு அம்பலத்து அமிழ்தாய் வினை கெடச் செய்தவன் விண்தோய் கையிலை மயில் அணையாய் நனை கெடச் செய்தனம் ஆயின் நமை கெடச் செய்திடுவான் தினை கெடச் செய்திடுமாறும் உண்டோ இத்திரு கணியே. நஞ்சையுண்டு தில்லையில் வணங்குபவர்களுக்கு அமுதமாக வினைகளை பெற செய்கின்ற சிவனின் கைலாய மலையில் வாழும் மயிலை போன்றவளே, அரும்பாக இருக்கும்போதே வேங்கையின் அரும்பை கெடுத்தோம் என்றால் இவ்வேங்கை மரம் தினையை அறுக்கும் வரை பூத்திருக்குமோ? பாடல் எண் 142. தலைவனுக்கு தாம் இறக்கப்பட்டு தோழி சொன்னது. வழுவாயியல் எம்மலையர் விதைப்ப மற்று யாம் வளர்த்த கொழுவார் தினையின் குழாங்கள் எல்லாம் எம் குழாம் வணங்கும் செழுவார் கழல் தில்லை சிற்றம்பலவரை சென்று நின்று தொழுவார் வினை நிற்கிலே நிற்பதாவது இத்தொல் புனத்தே. விதைக்கும் பருவத்திலும் அறுக்கும் பருவத்திலும் தவறாமல் எமது உறவினர் தினையை விதைக்க நாங்கள் காக்க கதிர்கள் அனைத்தும் எங்கள் கூட்டம் சென்று வணங்குகிற தில்லை அம்பலம் சென்று தொழுகின்றவர்கள் வினைகள் கெடாமல் நின்றாலும் அந்த கதிர்கள் நிற்காது, அறுப்பட்டுவிடும். பாடல் எண் 143. தலைவியை விரைவாக திருமணம் செய்து கொள்வாய் என தோழி கூறுகிறாள். பொறுப்பற்கு யாம் ஒன்றும் மாட்டேம் புகழ புகழ் எமக்கு ஆம் விருப்பற்கு யாவருக்கும் மேலற்கு மேல் வரும் ஊர் எரித்த நெருப்பற்கு நீடு அம்பலவருக்கு அன்பர் குலம் நிலத்து கருப்பற்று விட்டன கொய்து அற்றது இன்று இக்கடிப்புனமே. முப்புறம் எரித்த நெற்றி கண்ணின் நெருப்பை உடையவருக்கு ஊழிதோறும் அம்பலமுடையவருக்கு உரிய அன்பர்கள் கூட்டம் உலக பற்றினை விட்டு அகல்வது போல இந்த திணைப்புணமும் திணையை அறுக்க பெற்றது. இனி கயவனுக்கு நாங்கள் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. பாடல் எண் 144. திணைப்புணத்தை விட்டு அகல்வதை பறவையின் மேல் வைத்து தோழி கூறுகிறாள். பரிவு செய்து ஆண்டு அம்பலத்து பயில்வோன் பரங்குன்றின் வாய் அருவி செய்தாள் புனத்து ஐவனம் கொய்யவும் இவ்வனத்தே பிரிவு செய்தால் அரிதே கொள்க பேயொடும் என்னும் பெற்றி இருவி செய்தாளின் இருந்து இன்று காட்டும் இளம் கிளியே. எம்மை ஆளும் சிவபெருமானின் திருப்பரங்குன்றத்தில் அருவி நீர் ஓடும். இப்புணத்தில் நெல்லை அறுக்கவும் அறியப்பட்ட தாளில் கிளிகள் தங்கியிருந்து நட்பு செய்தாலும் பேயுடன் சேர்ந்தாலும் பிரிவு அறியதாகும் என்பதை உள்ளத்தில் கொள்வாயாக. பாடல் எண் 145. திணைப்புணத்தை விட்டு நீங்குவதை கூறி தோழி தலைவனை திருமணத்திற்கு தூண்டுகிறாள். கணியார் கருத்து இன்று முற்றிற்று யாம் சென்றும் கார்ப்புனமே மணியார் பொழில்காள் மரத்திற்கண்டு மன்னும் அம்பலத்தோன் அணியார் கையிலை மயில்காள் அயில்வேல் ஒருவர் வந்தார் துணியாதன துணிந்தார் என்னும் நீர்மைகள் சொல்லுமேனே. நாங்கள் புறப்படுகிறோம். திணைப்புணமே, சோலைகளே, வேங்கை மரத்துடன் நீங்கள் பழகுவதால் எம்மை மறுத்து விடுகிறீர்கள். அம்பலவாணனே, கையிலையில் வாழும் மயில்களே, வேலை ஏந்திய தலைவன் வந்தால் நடந்த செயலை சொல்லுங்கள். பாடல் எண் 146. தலைவியும் தோழியும் திணைப்புணத்தை விட்டு சென்றபின் தலைவன் வந்து வருந்துகிறான். பொதுவி நிறுத்தி தென்னை ஆண்டான் புலியூரன் பொறுப்பே
இதுவெனில் என்னின்றிருக்கின்ற வாரம் இரும்பொழிலே எது நுமக்கு எய்தியது என் உற்றணி அறை ஈண்டருவி மதுவினிற்கைப்புவை தாளொத்தவாமற்றிவான் புணமே. மற்ற சமயங்களில் நாங்கள் செல்லாமல் எம்மை ஆட்கொண்ட தில்லைவாணனின் மலை இதுவென்றால் இன்று இது உள்ள தன்மை என்ன? எமது சோலையே உனக்கு வந்த துன்பம் எது? அருவியாக விழுகின்ற தேனின் சுவை இல்லாமல் உப்பு சுவை உள்ளது போல தோன்றுகிறதே, ஏன்? பாடல் எண் 147. தலைவியின் ஊருக்கு செல்ல முடியுமா என தலைவன் வருந்துகிறான். ஆனந்தமா கடல் ஆடு சிற்றம்பலம் அன்னப் பொன்னின் தேனுந்து மாமலை சீரார் இது செய்யல்லாவதில்லை வானுந்து மாமதி வேண்டி அழுமழப்போலும் அன்னோ நானும் தளர்ந்தனன் நீயும் தளர்ந்தனை நன்னெஞ்சமே. சிற்றம்பலத்தைப் போல தேனருவி பாய்கின்ற மலையில் உள்ள சிறிய ஊர் இது. இந்த ஊர் அருகில் இருந்தாலும் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. சந்திரனை பிடித்து தா என்று அழும் பச்சை குழந்தை போல நீ இந்த ஊருக்கு செல்வதற்கு நினைக்கிறாய். அதனால் மனம் தளர்ந்தேன். அடுத்ததாக இரவு குறி.